ஸோ இன்னைக்கோட வீடியோவில் சூப்பரான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் அண்ட் ஒரு கடலை சட்னி. வாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ. ஸோ இன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட்டில் குயிக்கான ஈஸியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மெட்ராஸ் ஸ்டைல் பொங்கல். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கு, நார்மல் கப் அளவுக்கு. அண்ட் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பைத்தியம் பருப்பு எடுத்துக்கிற மூண்டை. இது ரெண்டும் நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணியாச்சு, நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்ததுக்கு அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, இல்லை 2.5 கப் அளவுக்கு தண்ணி, பருப்புக்கு ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டீ பிடிக்காது, ஏன்னா பருப்புக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறப்பக்குள்ள ஜீரா போடணும், இதுலேயும் கொஞ்சம் ஜீரா போட்டுக்கலாம். அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது. ஸோ இப்போ நம்ம இது ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் நல்லா இப்போ 5 ப்ரெஷர் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பொங்கலை மேஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இது மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம முழுசாக போட்டு அதை எடுத்து தான் வச்சுட்டு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சாப்பிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக அதிலே நம்ம கம்ப்ளீட்டாக சாப்பிடலாம். பொங்கல் கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பொங்கல் குக் பண்ணுறப்போ பருப்பும் அரிசி கூட போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் கூட வேணுமான ஆட் பண்ணிக்கலாம் இதில். அது கூடவே கொஞ்சமாக நான் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிலே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, கேஷ்யூலாம் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ண சூப்பர் ஈஸியான ஒரு பொங்கல். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல இது பண்ணிடலாம். 15-20 மினிட்ஸ்ல நம்ம சொல்லதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே சூப்பரான ஒரு கடலை சட்னி ரெடியாக இருக்கு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ அவ்வளோதான், பொங்கல் பிளேட்டிங் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு தாராளமாக உங்களுக்கு சட்னி ஆட் பண்ணி நீங்கள் சூப்பரான ஒரு பொங்கல் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.